ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் ₹20. 2026 சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் பற்றி தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் அறிக்கை ஒன்றை விடுத்திருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்கிறோம். நமக்கான எதிர்காலம் உறுதியாக இருக்கிறது, மாற்றம் ஒன்றே மாறாதது அப்படிங்கிற ரீதியில் அவங்களுடைய அறிக்கையை அவங்க கொடுத்துருக்குறாங்க. அந்த முழு அறிக்கைக்கான தகவல்களை நம்ம தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம். தோல்வி என்பது எப்போதும் நிரந்தரம் அல்ல, மாற்றம் மட்டுமே மாறாதது அப்படின்னும் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் சொல்லியிருப்பதை பார்க்கின்றோம். இந்த சட்டமன்ற தேர்தலில் 10 தொகுதிகளில் போட்டியிட்டு ஒரே ஒரு இடத்துல மட்டுமே தேமுதிக வெற்றி பெற்றிருக்கிறது. அது பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் போட்டியிட்ட விருத்தாச்சலம் தொகுதியில் அவர் மட்டும் வெற்றி பெற்றிருக்கிறார். அவருடைய மகன் விஜய் பிரபாகரன் உட்பட மற்ற 9 வேட்பாளர்களும் தோல்வியை தழுவி இருக்கக்கூடிய நிலையில் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் இந்த அறிக்கையை கொடுத்திருக்கிறார். நம்முடைய செய்தியாளர் ராஜா கூடுதல் விவரங்களோடு இணைகின்றார். ராஜா, என்னென்ன விஷயங்கள் வேற இந்த அறிக்கையில் சொல்லியிருக்காங்க, விரிவாக சொல்லும். நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் தேமுதிக ஒரு இடத்தில் மட்டுமே வெற்றி பெற்றது. இந்த நிலையில் அக்கட்சியினுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தற்போது ஒரு அறிக்கையை வெளியிட்டுள்ளார். அந்த அறிக்கையில் நமக்கான எதிர்காலம் உறுதியாக உள்ளது, இந்த தோல்வியை கண்டு யாராலும் கணிக்க முடியாத வகையில் முடிவுகள் அமைந்துள்ளது, வெற்றியும் தோல்வியும் இந்த தேர்தலில் இது நிரந்தரமானது அல்ல, மாற்றம் மட்டுமே மாறாதது என்பதை உறுதியுடன் இருந்து எதிர்காலத்தில் நாம் எதிர்கொள்கின்ற சவால்களை தைரியமாக சந்திக்க தயாராக இருக்க வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார். இந்த தேர்தலில் ஒரு தொகுதியில் மட்டுமே தேமுதிக வெற்றி பெற்றுள்ளது. அதில் தற்பொழுது அவர் வெளியிட்டுள்ள மதச்சார்பற்ற வெற்றி கூட்டணி சார்பாக போட்டியிட்டு வெற்றி பெற்ற அனைத்து வேட்பாளர்களுக்கும் தேமுதிக சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக தெரிவித்துள்ளார். மேலும் தேர்தல் காலத்தில் கூட்டணி தர்மத்தை மதித்து மிகச்சிறப்பாக பணியாற்றிய அனைவருக்கும் பாராட்டுகள், தோல்வியுற்ற வேட்பாளர்கள் யாரும் மனம் தளராமல் இருக்க வேண்டும், நமக்கான எதிர்காலம் உறுதியாக உள்ளது என அவர் தெரிவித்துள்ளார். தேமுதிக சார்பாக போட்டியிட்ட அனைத்து வேட்பாளர்களும், அதாவது அந்த வேட்பாளர்கள் வெற்றிக்காக, வேட்பாளர்களுடைய தேர்தல் பணியாற்றிய அனைத்து ஒரு நிர்வாகிகளும் மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என தற்பொழுது அந்த அறிக்கையில் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். நன்றி ராஜா, விரிவான தகவல்களுக்கு. மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு அப்படிங்கிறது ஒவ்வொரு அரசியல் தலைவரும் தேர்தல் முடிவுகளுக்கு அப்புறம் சொல்வது தான். குறிப்பாக அவங்க வெற்றி பெற்ற சைடில் இல்லை அப்படின்ற பட்சத்தில் அவங்க அந்த தீர்ப்பை ஏற்கக்கூடிய விதமாக அதை சொல்கிறாங்க. பட் நமக்கான எதிர்காலம் நிச்சயமாக உள்ளது அப்படின்னு சொல்கிறதுல இதை அவங்க கோடிட்டு காட்டுறாங்களா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டியிருக்கிறது. இந்த தேர்தல் முடிவுகள் பற்றி தேமுதிகவினுடைய அதிகாரப்பூர்வ அறிக்கை, அதனுடைய பொதுச் செயலாளருடைய அறிக்கை வெளியாகி இருக்கிறத பார்க்கிறோம். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் ₹20.